Welcome to Money Management Channel. நேத்து நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படினா 1.64% வந்து பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்க அப்படினா நிஃப்டி 50 வந்து ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணிருக்கு. 22993 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படினா 22967 பாயிண்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படினா RBI ல இருந்து 2 lakhs crore மேல வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படினா கவர்மெண்ட்டுக்கு எல்லா வகையிலும் இது சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் பிரெடிக்ட் பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூஜான ஹையை வந்து நிஃப்டி 50யும் சரி அதே மாதிரி சென்செக்ஸும் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது வரப்போற கவர்மெண்ட்டுக்கு எல்லா வகையிலும் இந்த ஃபண்ட் ரிலீஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதுனால தான் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு ஒரு ரேலி நடந்திருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து Q&A செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதுல வந்து நிறைய ஸ்டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பேட்டரி ஸ்டாக்ஸ் ஆன எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அமர் ராஜா பேட்டரியை பத்தி கேட்டிருக்காங்க. ஃபார்மால வந்து சிப்லாவை பத்தி கேட்டிருக்காங்க. ஹட்கோவும் நிஃப்டி 50 எப்படி பை பண்றது, நிஃப்டி டாடா குரூப் 25 கேப் இண்டெக்ஸை வந்து எப்படி பை பண்றது இதை பத்தி கேட்டிருக்காங்க. NMDC ஸ்டீலை பத்தியும் கேட்டிருக்காங்க. சோ ஒரு சிங்கிள் டேர்ம் அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எப்படி நிஃப்டி 50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரியும் நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. NMDC ஸ்டீல்ஸ் வந்து 2 இயர்க்குள்ள தான் பாத்தீங்க அப்படின்னா NMDC ல இருந்து இது டிமர்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது இண்டிபெண்டன்ட்டா வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாமே லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு எக்ஸலண்டான ரேலியை கொடுத்துருச்சு. அதனால மேபி இது வந்து ஒரு ஃபால் டவுன் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. NMDC ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான ரேலியை கொடுத்திருக்கு. மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் செக்டர் வந்து ஒரு சைக்கிளிக்கல் செக்டர்னு சொல்லுவோம். சோ இதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பிரைவேட் கம்பெனிஸ்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் இருக்கு, JSW இருக்கு, வேதாந்தா இருக்கு, ஜிந்தால் ஸ்டீல் இருக்கு. கவர்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் SAIL இருக்கு, NMTC இருக்கு. சோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல் செக்டர் அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மெட்டல் செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இருக்கு அந்த கண்ட்ரில அப்படின்னா இல்ல குளோபல் இருக்கு அப்படின்னா மெட்டல் செக்டர் வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டீல் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி அதர் டாக்ஸ் இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டீல் செக்டர் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால நல்லா இருக்கு. டியூட்டி இந்த மாதிரி இது வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுனால மெட்டல் செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஷார்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ டாடா ஸ்டீல்லாம் வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மெர்ஜர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுல வந்து 7 சப்சிடரி கம்பெனி இருந்தாலும் லிஸ்டா நம்ம ஒரு 4 கம்பெனிஸும் அதர் கம்பெனிஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து ஒரு எக்ஸலண்டான ஸ்டாக் தான். நீங்க ஸ்டீல் செக்டர்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து டாடா ஸ்டீலை வந்து கன்சிடர் பண்ணுங்க. NMTC ஸ்டீலை நீங்க பை பண்றதுக்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீலை வந்து இன்னும் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் பாக்குது. இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 33% இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் இது 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ 175 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஹைல பாத்தீங்க அப்படின்னா 175 இருக்கு. இப்போ நியர்லி 52 வீக் ஹைல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம்ல இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ற ஸ்டாக்கா தான் அமையும். அதே மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.01. ஸோ கடன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த கடனுமே வந்து கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த கம்பெனியோட மெர்ஜர் எல்லாமே வந்து இதுக்கு லாங் டேர்ம்ல நல்ல சப்போர்ட் பண்ணுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனி டாடா ஸ்டீல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல NMTC ஸ்டீலை கன்சிடர் பண்றதுக்குள்ள டாடா ஸ்டீல் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. SIP-லையும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா லம்சம் மொழின்னு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சரவணன்ற சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா அமர் ராஜான்ற எக்ஸைட் பேட்டரி பத்தி கேட்டிருக்காரு. சிப்லா ஃபார்மா கம்பெனில முக்கியமான கம்பெனியா இருக்கிற சிப்லாவை பத்தியும் கேட்டிருக்காரு. ஹட்கோ இண்டஸ்ட்ரீஸை பத்தியும் கேட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபான கம்பெனியா தான் இருக்கு. இதுல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீடைலா வந்து அமர் ராஜாவையும் எக்ஸைட் இண்டஸ்ட்ரியும் கம்பேர் பண்ணியிருக்கோம். பேட்டரி பிசினஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் அமர் ராஜா பேட்டரிஸும் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டாக்குமே டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி
நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் சிப்லாவை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகிருக்கு. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ப்ரொமோட்டரே வந்து இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹட்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. லாஸ்ட் இயரில் வந்து ஒரு ஹியூஜான ரேலியை வந்து கொடுத்துருச்சு. மேபி இது வந்து இன்னும் மேலே போகிறத விட கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் என்எம்டிசியும் இந்த ஸ்டாக் அதாவது ஹட்கோ இண்டஸ்ட்ரீஸும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணலாம். அமர்ராஜா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஏ 33 இருக்கு, கம்பெனியோட பிஏ 25 இருக்கு. அதே சிப்லாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஏ 36 இருக்கு, கம்பெனியோட பிஏ வந்து 28 இருக்கு. எக்ஸைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஏ 33 இருக்கு, கம்பெனியோட பிஏ 45 இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமர்ராஜா பேட்டரி வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கு. கம்பேர் பண்றப்ப அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்றப்ப அமர்ராஜா பேட்டரியை வந்து நீங்க டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். இதோட 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1204 இருக்கு. இப்போ 1114 ரேட்ல வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லோனு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாயா இருந்திருக்கு. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா சிப்லாவை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் அதர் ஃபார்மா கம்பெனிஸ் இப்போ டாக்டர் ரெட்டி இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் ரெட்டியை கூட கன்சிடர் பண்ணலாம். இப்போ டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து சிப்லாவை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர் ரெட்டியை கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் முடிஞ்ச வரைக்கும் அமர்ராஜா பேட்டரியை நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணுங்க. நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். 50 வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்த்துருக்கோம். நிஃப்டி பீஸ் அதாவது நிஃப்டி 50ல் இருக்கிற 50 கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவோ இல்லை ETF வழியாவோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இண்டெக்ஸை வந்து பை பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தாவே மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ETFலையோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்கிற 50 ஸ்டாக்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால வந்து நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்கையும் வாங்க முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ ETFலயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஈஸியா வந்து அதை பை பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி டாடா குரூப் 25 கேப் இண்டெக்ஸை வந்து எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இதுக்கு ப்ராப்பரான அதாவது நிஃப்டி டாடா குரூப் 25 கேப் இண்டெக்ஸுக்கு இதுக்கு வந்து ப்ராப்பரான மார்க்கெட்ல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ETF இன்னும் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. ப்ராப்பரான ETFும் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டும் கிடையாது. ஸோ அதனால வந்து அது வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி டாடா குரூப் 25 கேப் இண்டெக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட் அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.